வாடி 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 கைப்படாத சிடி. என்ன சினிமா பாட்டு பாடுற அப்படின்னு கேக்குறீங்களா? ஐயோ, இனிமே அத சினிமா பாட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க. தப்பு தப்பு தப்பு. அதுதான் இனிமே சிஎம் ஆந்தம். இனிமே ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. வாடி 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 கைப்படாத சிடி. இந்த பாட்டுக்கு நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் குத்தாட்டம் போடுறது என்ன, என்ஜாய் பண்றது என்ன? அது தப்பு 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 தப்பு. என்ஜாய் எல்லாம் இல்லைங்க. ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். சிஎம் ஆந்தத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஆட கோயம்புத்தூர்லிங்க மெடிக்கல் காலேஜ்லிங்க படிச்ச பையங்க பூரா 5 ரூபா டாக்டர் ஆக போறவங்க. இவங்கெல்லாம் அந்த நாட்டுல போய் இறங்கும் போது வேஷ்டி கட்டிட்டு தான் போவாங்க. அநேகமா இந்த பசங்க எல்லாம் பெரிய ஜாப், அது கிளினிக் எல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அங்க வந்து சமந்தா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு சமந்தா கூப்பிடுவாங்க. ஏங்கா உங்களுக்கு காரப்பொரி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. எது அரசு, எது கட்சி, எது பள்ளி, எது மெடிக்கல் காலேஜ், எது ஸ்கூலு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. இங்க எல்லாம் ஒரே மாதிரியா ஆயிடுச்சு. மாற்றம் சினிமாவால் நிகழ்ந்த மாற்றம். அட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குதுங்க எனக்கு. மாமியாருக்கு சோப்பு போட்டதுதான் இனி மாபெரும் போற மாதிரி வரலாறா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சிஎம் ஆந்தமா இப்ப வந்துட்டு இருக்கிற அந்த டபுள் மீனிங் பாட்டெல்லாம் இனி என்ன பண்ண போறோம் தெரியல. இனிமே தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிகள்ல எல்லாம் நடக்க போற தமிழ் கல்ச்சுரல் விழாவெல்லாம் யோசிச்சு பாருங்களேன்.